நிறைய பேர் கேட்டாங்க, "சார் ஆட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டா, ஆட்டு முன்னங்கால் சாப்பிட்டா நமக்கு நல்லது, சுவர் ரொட்டி சாப்பிட்டா ரத்தம் ஊறுன்றாங்க." எல்லாமே சரிதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஆடு எத்தனை சுவரொட்டி சாப்பிட்டு அதுக்கு ரத்தம் ஊறுச்சு? அந்த ஆட்டோட முன்னங்கால் பலம் எத்தனை ஆட்டை சாப்பிட்டு அதுக்கு தெம்பு வந்துச்சு? புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு மடத்தனமான புரிதல். 6 அறிவு படைச்ச நமக்கே இந்த மடத்தனமான புரியல் இருக்கு. இது ஒரு வியாபார ரீதியாக நம்ம மனச குழப்பி விட்டுருக்காங்க. ஒரு ஜீவன, ஒரு உயிருள்ள ஜீவன சாவடிக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். அந்த ஜீவன சாவடிச்சு நம்ம சாப்பிட்டு, சுட்டு சாப்பிட்றோம். அதை வேக வச்சு சாப்பிட்றோம், வதக்கி சாப்பிட்றோம். அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. அவ்வளோ பெரிய அரக்கர்களா நாம. சில வீடியோவில் பார்க்குறேன், சில கோழிகளை குச்சி வச்சு குத்தி வேக வைக்கிறாங்க. அது இறந்ததுக்கு அப்புறமா. அதே போல் நம்மளை யாராவது குச்சி வச்சு குத்தி நெருப்பில் வேக வச்சு அவிய வச்சு வதக்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம என்ன அரக்கர்களா இப்படி சாப்பிட்றதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆடு நீங்கள் ருசிக்காக சாப்பிட்றீங்க. அதே ஆட்டில் உப்பையும் காரத்தையும் போடாமல் சாப்பிட்டு பாருங்கள், உங்களால் சாப்பிட முடியுமான்னு? எத்தனை நாள் சாப்பிடுவீங்க? சாப்பிடவே முடியாது. அப்போ சுவை என்பது சாதாரண வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சமையல் முறையை மாற்றினீங்கனாலே, வீட்டில் சமையல் சுவையாக இருந்தாலே ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லா விதமான அறுசுவைகளையும் போட்டு நம்ம கன்சியூம் பண்ணால் நம்ம ஆரோக்கியம் மேம்படும், நல்லாவும் இருப்போம்.